இன்றைக்கு உள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால் டீலிங் வித் த ஃபியர் ஃபேக்டர். அப்போ பயப்படாதுன்னு சொல்லிங்க பாஸ்டர். அப்போ பயம் வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன். எனக்கு பூனியை பார்த்தா கூட பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு எலியை பார்த்தாவே பயம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வீடுகள் பார்த்தீங்கன்னா எலி எல்லா இடத்துலையும் ஓடும், அங்கே ஓடும். அது பாட்டுக்கு ஏதோ வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரியே இருக்கும், அதனால் பயமே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் சிலவங்களுக்கு எலியை பார்த்தா பூனையை பார்த்தா பயம். நான் போன வாரமே சொன்னேன், பூனைக்கு யாரை பார்த்தா பயம்? புலியை பார்த்தா பயம். கரெக்டாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? குருவுக்கு யாரை பார்த்தா பயம்? புலியை பார்த்தா பயம். நான் அது புலியை உண்டாக்குனதே இவர் தான். அந்த நாயை புலியை மாற்றினது யார்? இவர் தான். ஆனால் அவருக்கு அந்த புலியை பார்த்தாவே பயம். இன்றைக்கி நம்ம செய்கிற பொருட்களே நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு வழியாக சொல்லுங்கள், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கு how we are going to deal with the fear factor. இந்த பயம் என்று வரும்பொழுது நம்ம அதை எப்படி டீல் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் முக்கியம். நம்ம மேற்கொள்வது நமக்கு வசனம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு பயமான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நேற்றுக்கு ஒரு செய்தி ஃப்ளாரிடாவில் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடத்துலையும் அதெல்லாம் அது இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் அது இன்னொரு நாள் என்னைக்காவது கர்த்தர் சொன்னால் பண்ணுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருமா? பயம் வருமா? வரும். பயம் என்பது எல்லாரையும் பயமுறுத்துகிற ஒரு ஆவி என்று விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அல்லையா சொல்லுங்க. பயம் என்பது என்னது? ஒரு ஆவி. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடவில்லை. அப்போ பயமுள்ள ஆவின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கல. அப்போ we know that God has not given us the spirit of fear. இப்போ ஸ்பிரிட் ஆஃப் சப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்ணப்பத்தின் ஆவி. அப்போ இந்த விண்ணப்பத்தின் ஆவி நம்ம ஆட்கொண்டால் நினச்சோம் ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருபையின் ஆவி. அப்போ கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அதே போல் இந்த பயம் என்பதும் ஒரு ஆவி. அந்த ஆவி என்ன ஆவி? அது பரிசுத்த ஆவி இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுதான் முக்கியமான பாயிண்ட். Every fear is not from God. Hallelujah. நமக்கு தேவையான ஒரு பயம் உண்டு. அது என்ன பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நமக்கு அது ஒன்று தான் வராது, மிச்சம் எல்லா பயமும் வரும். நமக்கு எல்லா பயமும் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வராது. ஏன்னா கர்த்தர் ரொம்ப அன்பானவர். நம்ம ஜெபிக்காட்ட கூட கர்த்தர் ரொம்ப அன்பானவர். என் சூழ்நிலையை அவர் தெரிஞ்சு வச்சுருக்காருங்க. நான் ரொம்ப சோம்பேறி, ஜெபிக்கிறதுல நான் ரொம்ப சோம்பேறி, நான் பைபிள் வாசிக்கிற ரொம்ப சோம்பேறி. அது ஆண்டவருக்கு தெரியும், அவர் ரொம்ப அன்பானவர். ஆனால் அதில் தான் நமக்கு பயம் வேணும். நம்ம ஜெபிக்காவிட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம வேதம் வாசிக்காட்டா நமக்கு பாதுகாப்பு இல்லை. சத்துருள்ள நுழைந்து விடுகிறான் என்றதான ஒரு உணர்வு நமக்குள்ள வர வேண்டும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, every fear is not from God. முதலாவது. ரெண்டாவது, the fear of God is from the Holy Spirit. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பயமுள்ள ஆவி என்பது வேற, கர்த்தருக்கு ஏற்ற பயத்தை கொண்டு வருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வரும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வருகிறது. அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு மீறின எல்லா பயத்தையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, இந்த பயம் என்பது யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாரையும் பயமுறுத்துறது தான் அதனுடைய வேலை. அந்த பயமுள்ள ஆவிக்கு என்ன வேலை? எல்லாரையும் பயமுறுத்துறது தான் வேலை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதன், நான் போன வாரம் சொன்னேன், the world is not spear but with fear. பூமி எப்படி இருக்குது? உருண்டையா இல்லை, ஆனால் பயமாக இருக்குது. பயம் நிறைந்த ஒரு பூமியாக இருக்குது. எதை பார்த்தாலும் மக்கள் பயப்படுறாங்க. உடனடியாக அதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் உன்னோட இருக்கிறேன். அருமையான சகோதரன் ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினாங்க. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. அப்போ இந்த பயம் உங்களை நெருக்கும் பொழுது, அந்த பயம் உங்களை வாட்டுவதற்கு அது முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமென். ராத்திரி நீங்கள் தூங்க போகும்போது கூட ஒரு டெக்ஸ்ட் வரும், அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். அப்புறம் நமக்கு தூக்கம் வருமா? வராது. பார்த்தீங்களா? அனுபவத்தாலியெல்லாம் சொல்கிறாங்க. அவன் ஆனால் நம்ம தூங்கணும். எப்படி தூங்க முடியும்? போய் ஜோம் பண்ணிட்டு படுக்க தூங்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. எப்படி? அந்த பயத்தோடு தூங்கக்கூடாது. நேராக போகணும், முழங்கால் படிக்கணும், ஜோம் பண்ணணும். நான் படுத்துக்கிட்டே ஜோம் பண்ணுவேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவங்களாம் இருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள்லாம் நம்ம பெருந்தலைவர் சொன்ன மாதிரி நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்னார். அவர் அவங்க தொகுதியில் ஜெயிக்கல, எங்கள் தொகுதியில் ஜெயிச்சார். ஒரு அல்லையா சொல்லுங்கள். நாங்கள் ஜெயிக்க வச்சோம். ஒரு அல்லையா சொல்லுங்கள். இது யாருன்னு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்போ பாருங்க, நம்ம ஜெபம் என்பது மிகவும் அவசியம். when you want to stand upright in front of anyone, you need to kneel your knees before God. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் முழங்காலை நீங்கள் முடக்கினீர்களானா எந்த பெரிய மனுஷன்கிட்டதையும் நீங்கள் முழங்கால் படியிட தேவையில்லை. விசுவாசிங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். அதுதான் ஆண்டவர் இந்த பயத்தை நீக்குவதற்கு நமக்கு சொல்லித் தருகிறார் எளிதான ஒரு முறை. நான் சொன்னேன், போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நேத்திக்கு காலையில் 7:45 ஃப்ளைட்டு. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் மெசேஜ் கிடைக்கல எனக்கு. இந்த மெசேஜ் இல்லை, நேத்திக்கு பகலில் வெஸ்ட்பாம் பீச்சில் ஷேர் பண்ண வேண்டிய மெசேஜ் எனக்கு கிடைக்கல. நான் அவங்கள்ட்டே சொன்னேன் நேத்திக்கு. ஆனால் நான் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணுறேன். மணி 1:15 ஆயாச்சு. காலையில் 7:45 ஃப்ளைட்னா 5:45 ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதுதான் நம்முடைய வழக்கம். அட் த லேட்டஸ்ட் 6க்காவது இருக்கணும். 1.25 மணி நேரம் 2 hours அங்கே முன்னாடி இருந்தால் தான் நம்ம அட்லாண்டா ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி கிளியர் பண்ணி கொஞ்சம் காம் டவுனாக போய் மேலே உட்கார முடியும். ஆம். ஆனால் மணி 1:30 மணி ஆயாச்சு. எனக்கு மெசேஜ் கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். ஏர்போர்ட்டில் போனோன்னா அப்படியே மெசேஜ் வந்துருச்சு டக்குன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனடியாக மெசேஜை ஐபேடில் எழுத ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வரேன், எல்லா சூழ்நிலையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு அன்ரெஸ்ட் வரும். உங்களுக்கு ஒரு என்ன வரும்? இந்த மாதிரி ஒரு சூழலை வரும். நீங்கள் பாருங்கள், ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்கள என்ன சொல்கிறது, யாராவது அவங்கள மீறி தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணின மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நிற்பாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு பிளான் பண்ணி, எவ்வளவு திங்க் பண்ணி, எவ்வளவு நேரம் உட்காந்து அதில் ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணி அங்கே இருக்கும் பொழுது யாராவது நான் தான் இது பண்ணினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சாட்சி? வீசா ஒரு சகோதரன் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், எனக்கு இன்னும் லைசன்ஸ் இல்லை, பிகாஸ் என்னுடைய வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஜோம் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் சொன்னார் ஒரு பிரதர். இன்னைக்கு சாட்சி சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு, கம்பெனி பெய்டு லீவை கொடுத்துருச்சு. ஒரு ஆளையா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதுக்காக எல்லாருக்கும் விசா ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லலை, தப்பாக நினைக்காதீங்க. நான் என்ன கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஒரு சகோதரன் சொல்கிறாரு, இந்த ப்ராடக்டில் எனக்கு என்ன இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க. அந்த ப்ராடக்ட் நான் அந்த கம்பெனி பேரை சொன்னவொடனே, அவங்களுக்கும் ஐடி ஆளுகள்லாம் தேவையா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டேன். அது இட்ஸ் நாட் அ ரீட்டைல். யூ ஹஸ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் ரீட்டைல். அது ரெண்டல் கம்பெனி. அது ஒரு கம்பெனி, நான் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வேலையை கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறார். பாருங்க, ஒரு சகோதரிகிட்ட நான் பேசினேன். அவங்க ரெசியூமியை கொடுத்துட்டு நான் சொன்னேன், உங்ககிட்ட ரெசியூமி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைச்சிரும், உங்ககிட்ட இல்லை வேற எங்கேயாவது கிடைக்கும்னு சொன்னேன் நான். முந்தின நாள் நைட்டு நாங்கள் பேசுகிறோம், 5ஆம் தேதி நைட்டு நாங்கள் பேசுகிறோம் அவங்கக்கிட்ட, சிஸ்டர் இது மாதிரி கொஞ்சம் பாருங்கள், அந்த ரெசியூமியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களே சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் கவலைப்பட, என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, அவங்களுக்கு வேறு வேலை கிடச்சிரும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேலை கிடச்சிருச்சு.
அவங்க ஒரு விபி, ஷீ இஸ் நாட் அ ஆர்டினரி பர்சன் ஐதர். ஓகே, அவங்களால வேலை கடத்தவங்க நம்ம செட்டில் இருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், அநேக வேளையில் நம்ம பதட்டம் அடைகிறோம், நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பயத்துக்குள்ளே கடந்து போகிறோம். நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் அல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். at the end of the day everybody will come and praise God. ஹalleluya, கர்த்தர் ஸ்தோத்திரம். நேற்றுக்கு அந்த செய்தியை சொன்ன பிறகு எல்லாரும் பாஸ்டர் செய்தி ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சுனாங்க. அந்த கர்த்தர் தான் ஸ்தோத்திரம். காலைல தாங்க கிடச்சிது, ஏர்போர்ட்டில் வச்சு மெசேஜ், அப்புறமா பவர் பாயிண்ட் போட்டு, அங்கே பவர் பாயிண்ட் போடணும், அப்போ பவர் பாயிண்ட்லாம் போட்டு அப்புறம் ரெடி பண்ணி கொண்டு போய் போட்டாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் இந்த பயம் என்பது வரும். ஆனால் அந்த பயத்தை ஜெயிக்கிறதற்கு அதை எப்படி நம்ம கையாளுவதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. இந்த உலகத்தில் அதுதான் முக்கியம். when we handle things in a wrong way we are affected. when we know how to handle things in the right way we are safe. ஒரு இல்லையா சொல்லுவோமா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ எப்படி நம்ம அதை சரியான முறையில் கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் எல்லா பிரச்சனையும் எளிதாக நம்ம கையாள முடியும், அதிலிருந்து விடுபட முடியும். விசுவாசிக்கிறவங்க வரலையா சொல்லுங்க. அப்போ it is a natural condition that fear strikes everyone. அப்போ இந்த பயம் என்பது நான் சொல்ல எல்லாருக்கும் வரும் என்று சொல்லி பைபிளில் நான் சில எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். ஓகே, பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது வாசிப்போமே. 1 கொரிந்தியர் முதல்ல 1 கொரிந்தியர் வாசிப்போம், அப்புறம் 2 கொரிந்தியர் பார்ப்போம். முதல்ல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 Corinthians chapter 2 verse 3. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். ஹல்லேலூயா. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். யாருங்க எழுதுறா? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். இப்படியெல்லாம் சொன்னவர் தான் இவரும் அந்த பயத்தில் இருந்திருக்காரு. அல்லேலூயா. இது எங்க எழுதினாரு? கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1வது நிருபத்தில் சொல்றாரு. அப்ப இவரு கொரிந்து பட்டணத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாருன்னா, போன வாரம் நம்ம தியானித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, போன வாரம் அவர் கொரிந்து சபையில் இருக்கும் பொழுது அவர் பட்ட அடிகள், அதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகளை அங்க சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாமா? Acts of Apostles 18:8. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். ஓகே, 10வது வசனம் வாசிப்போம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஜெப ஆலய தலைவன் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டார். இப்போ நம்ம ஊர்ல ஒரு ப்ராமினன்ட் பர்சன் இந்த சொசைட்டி, அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாருன்னா என்ன நடக்கும்? ஊழியக்காரனுக்கு என்ன நடக்கும்? ஊழியக்காரனை வச்சு எல்லாரும் கும்பிடுவாங்களா? இல்லை, தூக்கி போட்டு மிதிப்பாங்க. என்னடா இவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? இவங்களாம் நம்ம கூட சேர்ந்து எல்லாம் பண்ணவங்க, இவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்போ இவங்க மூலமாக எல்லாரையும் இவங்க தலைகளை மாற்றிடுவாங்கன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்பு ஜெப ஆலய தலைவன். அவர் யூதர்கள் மத்தியில் பிரபலமானவர். யூதர்களுடைய ஆலயத்தில் இவர் தான் தலைவன். அப்படிப்பட்டவர் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் இவருக்கு என்ன நடக்குது பாருங்க. அதை தொடர்ந்து வாசிப்போம். 8-9 வாசிச்சுடுவோம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அப்போ இதற்கு காரணம் என்ன? இந்த 1 கொரிந்தியர் 2:3 சொல்றாரு பாருங்க, நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அதனாலதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத. கரங்க தட்டி வர இல்லையா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பவுலுக்கு நேர்ந்த சம்பவம் என்ன?
பயமும் நடுக்கமும். ஆனால் வெளியே தெரியாது, கிறிஸ்துவுக்கு தெரியாது, அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, உன் மேல ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி கை போட முடியாது. இந்த தேசத்துல, இந்த பட்டணத்துல எனக்கு இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடகத்திலே சொல்லுவோமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, பயமும் நடுக்கமும் யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 5வது வசனம், 2 Corinthians chapter 7 verse 5, நாங்கள் மக்கெதோனியா நாட்டில் வந்த பொழுது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று பார்க்கிறோம். மக்கெதோனியாவுக்கு வராங்க. அங்க என்ன, உங்களுக்கு வெளியில சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை. எப்படி? சரீரத்தில் இளைப்பாறுதல் இல்லை, எப்பக்கத்திலும் உபத்திரவம். இந்த 6வது வசனத்தை 6வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, எப்பக்கத்தில் உபத்திரவப்பட்டாலும் நாங்க நொறுங்கி போதலைன்னு சொல்லுவார். ஓகே, அப்போ எப்பக்கத்திலையும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. எல்லாம் இருக்கு, ஆனா அதையும் மீறி, அதையும் எப்படி கையாள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்தது போல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படி கையாள வேண்டும் என்று இந்த வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. பவுலின் காலத்தில் இந்த வேதாகமம் இல்லை. அவருக்கு இந்த காலத்தில் அவருடைய கடிதங்கள் கொடுக்கப்படவில்லை. அவருடைய அனுபவங்கள் மூலமாக தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்ய போகிறாரு, இதை எப்படி கையாள போகிறோம் என்று ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது அவருடைய எவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 30 முதல் 37 வரை வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது தேவையில்லை, நான் குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். பார்ப்போம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதற்கு பிறகு அவர் சொல்கிறத பாருங்க, 30வது வசனம், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. I want to tell you, you are predestined and called. Hallelujah. விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. You are not here by accident. You are not here by chance. You are not here by coincidence. But you are here by the predestination of the plan of God. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளை அதான் விசுவாசிக்கணும். இந்த செய்தியை கேட்கிற வானொலியில இருக்கட்டும், இந்த செய்தியை நேரலையில கேட்கிறவர்களா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில you are predestined. கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு பாடுகள், அதனால தான் கஷ்டம். ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப you are glorified. இந்த இடத்துல ஒரே ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. 2 சாமுவேல் 2 சாமுவேல் சாப்டர் 15 எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வருது. அப்சலோம். அந்த அப்சலோம் கேரக்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அந்த கேரக்டருடைய எண்ட் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். See, he wanted to become the king when his dad was already being a king. அவன் அழைக்கப்படவில்லை, அபிஷேகம் பண்ணப்படவில்லை. He was trying to be a self-projecting king, replacing the father. தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாரும் வருவாங்க. நியாயம் விசாரிக்க வரும்போது இவன் வெளியில நின்றுட்டு, வா வா வா, என்ன பிரச்சனை, உன் பிரச்சனையா, நான் பார்க்குறேன், நீ இதுக்கு ராஜாட்ட போற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் இவன் சொல்லுவான். நம்ம ஊரா, வா வா வா, நம்ம ஊர் தானே, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படி வெளியில் நின்று பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த 15th சாப்டர் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 15th சாப்டர். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகே, எல்லாரும் அதனால எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவோம். 40 இயர்ஸ் போகுது. அப்பாட்ட சொல்லுவான், அப்பா
நான் எப்ரோனில் போய் பலி செலுத்த போகிறேன் அப்படி சொல்லுவான். அப்பா சொல்லுவார், பலி செலுத்த தானே, போப்பா, சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்களேன். உதாரணமாக கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம், போவான். அங்கே போயிட்டு பொருத்தனையை நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு போகணும், அப்பாட பெர்மிஷன் அங்கே போயிடுவான். அங்கே போய் என்ன சொல்லிடுவான், நான் இப்பொழுது நான் ராஜாவாக இந்த அப்சலோம் அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்னு சொல்லுவேன், நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் அப்போ தான் எக்காலத்தை ஊதுன்னு சொல்லிடுவான். வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. He was trying to be a self-projecting king by himself. He was not called, he was not predestined, he was not anointed. He was trying to become a king by himself. That is why he had to hang between heaven and earth on the juniper tree. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்வாலி மரத்தில் தலைக்கரம் பிடிச்ச அந்த அப்சலோமுடைய முடி சிக்குகிறது. அவங்க தொங்கிட்டு இருக்கிறான். என்ன தெரியுமா, இவன் தன்னை ராஜாவாக அவன் வெளிப்படுத்துவதற்கு அவன் முயற்சி பண்ணான். ஆண்டவருடைய சித்தமே இல்லாமல் இவன் அவன் செய்கிறான். அடுத்தது அதான் பண்ணுறான், எவரை அவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஸோ உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன் குறித்த அவருடைய திட்டத்தின்படி அழைத்திருந்தால் நிச்சயமா நம்ம ராஜாவா முடியும். ஒரு வழியா சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு நாங்களாம் ராஜா இல்லை பாஸ்டர், நீங்க யாராவது வச்சுக்கோங்க, ஏற்கனவே 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க, இன்னொரு 3வது ராஜாவா நாங்க ஒன்று வேணவே வேணாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு வழியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. கரங்க தட்டி ஒரு வழியா சொல்லுங்க. வேலை ஸ்தலத்திலா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், சொசைட்டிலையா இருக்கட்டும், உங்களை உயர்த்துகிற கர்த்தர், அவருடைய கரத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒரு வழியா சொல்லுவோமே. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இந்த அப்சலோம் தன்னைத்தானே ராஜாவானான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன செய்யுங்க, இல்லை எக்காலம் துணிக்கும் பொழுது ராஜாவாயிட்டாரு, அப்சலோம் ராஜா வாழ்க, ராஜா வாழ்கன்னு சத்தம் போடுங்க நம்ம சொல்கிறான். உங்களுக்கு தெரியும், கடைசியில் அவன் யாரை கூப்பிடுறான், அப்பாவுடைய கவுன்சிலரையே கூப்பிட்டுறான். யார் கவுன்சிலர்னா ஆலோசகர். ஓகே, அவர் பேர் என்ன பேரு, அகித்தோப்பில். அகித்தோப்பில இவன் ஹையர் பண்றான். எங்க அப்பாவுக்கு நீங்க நல்ல ஐடியாலாம் கொடுக்குறீங்களா, திட்டம் வகுக்கிறீங்களா, எனக்கு நீங்க ஐடியா கொடுங்கன்னு சொல்றான். 2 பேரும் சேர்ந்து அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில ஒரு பிரிவினையை கொண்டு வந்துடுறாங்க. கடைசியில் ஆனா கூட உங்களுக்கு தெரியுமா, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல், அப்படிதான் இருக்கும். அப்சலோம் என்ன பண்றான், அப்பாவுக்கு விரோதமா யுத்தத்தை ரெடி பண்றான். நான் அப்பா என்ன சொல்றாரு, என் பிள்ளைய தயவு செய்து ஒன்றும் செய்திடாதீங்க, மெதுவாக நடத்துங்க, அவன் சின்ன பிள்ளை தெரியாம பண்றான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா சொல்லுவோமா. அதே தான் இன்னைக்கு நம்முடைய கர்த்தரும் நம்ம மேல எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்காருங்க. அநேக வேளைகளில் நம்ம அவருடைய திட்டத்தை மீறி நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறதான தவறுகள் நம் மூலமா தான் வருகிறது. அதனால பயம். ஹல்லேலூயா. தவறுகளை செய்கிற மனிதர்கள் தங்களுடைய தவறுகளிலிருந்து விடுபட முடியாதபடிக்கு பயப்படுறாருங்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது போல இந்த ரோமர்கள் 8வது அதிகாரத்தை நம்ம கடகடான்னு படித்து முடிச்சிடுவோம். அதை ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ரோமர்கள் 8வது அதிகாரத்தில், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? விசுவாசிங்க ஒரு வழியா சொல்லுங்க. எந்த பயமும் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. காரணம், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. Believe that the Lord is with you, the Lord is on your behalf, so don't be afraid. Hallelujah. காரணம், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீர்களானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்களானால், தேவன் நிச்சயமாக உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனா வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்
அடங்கி இருங்கள். சப்மிட் யோர் செல்ஃப் அண்டர் த பவர்ஃபுல், அதாவது தமிழ்ல பவர்ஃபுல் சொல்லப்படுகிறது, பலத்த கரம். Submit yourself under the hands of the Lord so that he will lift you up on due time. Due time. வயிற்றுல பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை அம்மா எப்போ எனக்கு டெலிவரி கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். ஆயிடுச்சு 36 வாரம் ஆயிடுச்சு. எத்தனை மாதம் நான் உள்ளே உட்கார்ந்துருக்கிறது? 36 வாரம். ஆமே, 36 வாரம் ஆச்சு. எவ்வளவு நாள் உள்ளே உட்காந்துட்டு இனிமேல் என்னால் உட்கார முடியாது, நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பிள்ளை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஆபத்து. இன்னைக்கு அப்படி தான். கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் வந்தால் அதை எப்படி கையாளுவது என்று நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பயம் என்பது ஒரு ஆவி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான எதிர்மறையாக செயல்படுகிற ஆவிதான் இந்த பயத்தின் ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் இந்த பயத்தின் ஆவியை அகற்றிவிட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பயம் என்பது ஒரு ஆவி என்றும் அதை நாங்கள் மேற்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்றும் நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் இனிமே பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், சோர்ந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பலப்படுத்தப்பட்டு உற்சாகமாய் செயல்பட கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திடலும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.